ஹோலி பண்டிகையொட்டி சென்னையில் உள்ள சவுகார்பேட்டை பகுதி வண்ணக்கோலமாக பூண்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் எந்த அளவில் இருக்கு? தற்போதைய சூழல் எப்படி இருக்காங்க? இந்தியா முழுவதும் மிக பிரபலமாக கொண்டாடப்பட்டு வரும் ஹோலி பண்டிகையானது தற்போது சென்னையில் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சவுகார்பேட்டை உள்ளடக்கிய பகுதிகளில் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் இங்கு சுற்றி கலர் கோலமாவுகளை அவங்க மேல் தூக்கி தங்களது அன்புகளை பரஸ்பரமாக பரிமாறிக்கொள்ளும் காட்சியை தான் நாம் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பண்டிகையானது பனிக்காலத்திற்கு விடை கொடுத்து வசந்த காலத்தை வரவேற்கும் ஒரு பண்டிகை தான் ஹோலி பண்டிகை. இந்தியா முழுவதும், இந்தியா மட்டுமல்லாமல் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த பண்டிகையானது மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நேற்று இந்தியா முழுவதும், வட இந்தியா முழுவதும் மிக பிரபலமாக கொண்டாடப்பட்டு வந்தது. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது சென்னையில் இந்த பண்டிகையானது மிக கோலாகலமாக இளைஞர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது நாம் சவுகார்பேட்டை பகுதியில் இருக்கிறோம். இங்குதான் வட இந்தியர்கள் அதிகமாக வசிக்கும் ஒரு பகுதியாகும். குறிப்பாக மின்ட்டு தெரு, சவுகார்பேட்டை, யானைக்கவனி, பூக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் வட இந்தியர்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியாகும். இங்கு காலை முதலே 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களது நண்பர்களோடும் உறவினர்களோடும் புடைசூழ்ந்து இங்கு கோலப்பொடிகளை, தங்கள் வண்ணப்பொடிகளை தங்கள் மீது தூவி ஆனந்தமாக விளையாடிக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் சந்துரு அவர்கள் நேரில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது இந்த விளையாட்டில் பண்டிகையை உற்சாகமாக தங்களது நண்பர்களோடு கொண்டாடி கொண்டிருக்கும் சில இளைஞர்களிடம் கேட்கலாம். ரொம்ப வணக்கம். ஹாப்பி ஹோலி ப்ரோ. உங்களோட ஃபேஸ்ல இன்னும் ஹோலி இல்ல, செம்ம என்ஜாய்மெண்டா போயிட்டு இருக்கு. இவங்க தான் அதுக்கு காரணம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹோலி செலிப்ரேட் பண்றேன். அதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். மெயினா இவன் தான் எங்களோட ஆர்கனைசர். எல்லாத்துக்குமே நான் இதுவரையும் பார்த்தது கிடையாது, பார்த்துருக்கேன், பட் ஆனால் வந்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வேற லெவலில் எனர்ஜியா இருக்கா. ஆஃபீஸை கட்டடிச்சு தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? ஆளுக்கு ஒவ்வொரு ரீசன். அதனால எது பேசு. என் பேர் மோகன்குமார், மயிலாடுதுறையில். என் பேர் ஹரி, தாம்பரத்துலேருந்து வரேன். இது நான் வர்றது தேர்ட் டைம். பட் இந்த வருஷம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. புது ஃப்ரெண்ட்ஸோட இந்த தடவை வந்திருக்கேன். எப்பவும் லாஸ்ட் 2 இயர்ஸ் தனியா தான் வருவேன். இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். கொஞ்சம் ஜாலியா இருக்கு. செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. வணக்கம். உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? ஸ்வேதா பல்லாவரம். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸோட இப்ப வரேன். ஃப்ரெண்ட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. நல்லா இருக்கு, வைபா இருக்கு. நியூ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. வாட்டர் கலர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்றாங்க. நல்லா இருக்கு. வாட்டர் கலர்ஸ் அண்ட் நார்மல் பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹோலி செலிப்ரேஷன் எல்லாம் நியூ. அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நார்மலா ஹாப்பி ஹோலி தான். கலர் பூசி ஹாப்பி ஹோலி. ஸ்வேதா. இப்ப பார்த்தோம்னா இங்க 1000க்கும் மேற்பட்ட நபர்கள், அதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் பாத்தீங்கன்னா வண்ண கலர் பொடி தூவி இனிப்புகளை தங்களது நண்பர்கள் உறவினர்களுக்கு கொடுத்து அவங்க இன்றைக்கு காலையில சரியா 4 மணில இருந்து இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு வராங்க. இங்க வட இந்தியர்கள் மட்டுமில்லாம தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டத்திலிருந்து இங்க சென்னையில வேலை செய்யக்கூடிய பல்வேறு இளைஞர்களும் இந்த ஹோலி பண்டிகையில பங்கெடுத்து அந்த அன்பை பரிமாறிக்கிட்டு தங்களுக்குள்ளாக அந்த வண்ண கலர் பொடிகளை தூவி அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் நேரலில் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அன்பரசன், கரும்பு என்றாலே பொங்கல், தீபம் என்றாலே தீபாவளி, வண்ணங்கள் என்றாலே ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். பல வண்ணங்களை தூவி எண்ணங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் மகிழ்ச்சியோடு. களத்திலிருந்து விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அன்பரசன்.